கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே இந்த 9வது மாதத்தில் முதல் நாளை கர்த்தர் காண செய்த அவருடைய நல்ல கிருபைக்காக நன்றி. ஆமென். அல்லேலூயா. கடந்த 8 மாதங்களும் கர்த்தர் நம்மை கண்ணின் கருவிழி போல வழி நடத்தி வந்திருக்கிறார். ஆமென். இந்த 8 மாதங்கள் நான் சொல்லுவேன் பல உபத்திரவங்கள் தான். இந்த 8 மாதங்களும் கண்ணீர் தான். இந்த 8 மாதங்களும் கவலை தான். இந்த 8 மாதங்களும் தேவைகள் தான். இந்த 8 மாதத்தில் மருத்துவமனை, இந்த 8 மாதத்தில் எத்தனை இழப்புகள் தான் ஒவ்வொருவரும் நாம் சந்தித்திருக்கிறோம். இயேசுவின் அற்புத சுவிசேஷ சபை சந்தித்திருக்கிறது, விசுவாசிகள் சந்தித்திருக்கிறார்கள், ஊழியர்கள் சந்தித்திருக்கிறார்கள். ஆனால் நான் ஒன்று சொல்லுவேன், இந்த 9வது மாதத்தில் கர்த்தர் ஏதோ ஒன்றை நம்முடைய வாழ்க்கையில செய்யும்படியாய், என் பிள்ளைகள் பட்ட பாடுகள் போதும், என் பிள்ளைகள் பட்ட ஓத்திரங்கள் போதும், என் பிள்ளைகள் சிந்தின கண்ணீர்கள் போதும், என் பிள்ளைகள் வடிக்கிற வேதனைகள் போதும் என்று சொல்லி இந்த 9வது மாதத்தின் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு நன்மையை செய்யும்படியாய் அவர் கடந்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் இஸ்ரேல் ஜனங்களுடைய பாடுகள் உபத்திரவங்களை கர்த்தர் கண்டார். ஆமென். அவர்களுடைய போராட்டத்தை கர்த்தர் கண்டார். அவர்களுடைய அந்த அடிமைத்தனத்தை கர்த்தர் கண்டார். அந்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் தம்முடைய ஜனங்களை மீட்கும்படியாய் மோசேயை தெரிந்து கொண்டதைப் போல ஜனங்கள் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, பாவம் மன்னிப்பு நிச்சயம் இல்லாமல் இருக்கிறார்களே என்ற சூழ்நிலைகளை மாற்றும்படியாய் எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பூமிக்கு அனுப்பி உன் பாவத்தையும் என் பாவத்தையும் போக்கும்படியாய் ஒரு நல்ல சமாரியனாக ஆட்டுக்குட்டியானவரை நமக்காக பலியாக அனுப்பினாரோ, அதே தேவன் இந்த நல்ல காலவெளியிலே நல்ல வாக்குத்தத்தத்தை தந்து நம்மை உற்சாகப்படுத்துவது மாத்திரமல்ல, இந்த வாக்குத்தத்தத்தின் நன்மையை இந்த 9வது மாதத்தில் கனி நிறைந்த வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கையில வைப்பாராக. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் செழித்தோங்குகிற ஒரு வாழ்க்கையை இந்த 9வது மாதத்தில் நம்முடைய வாழ்க்கையில கட்டளையிடுவாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதிதான். ஆனால் கர்த்தர் இந்த நாளில் இதிலிருந்து ஒரு வெற்றியான ஒரு வார்த்தையை நம்முடைய காதுகள் கேட்கும்படியாய், நம்முடைய விசுவாசத்தை தூண்டி எழுப்பும்படியாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். எல்லாருக்கும் தெரிந்த வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யோவேலுக்கு எழுதின தீர்க்கதரிசன புத்தகம், யோவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 23வது வசனம். யோவேல் 2:23. சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகி கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள், அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு காலையில் இந்த வார்த்தைகளை நான் தியானிக்கும் போது கொஞ்சம் அப்படியே திருப்பி ஆங்கில வேதாகமத்துக்கு கடந்து போனேன். ஏற்கனவே அவர் உங்களுக்கு தந்திருக்கிறார் என்று எழுதியிருந்தது. ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு ஏற்கனவே எழுதி வைத்திருக்கிறார். அவருடைய ஆசீர்வாதத்தை ஏற்கனவே நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அவருடைய பண்டக சாலையிலே உனக்காக எனக்காக அவர் ஏற்கனவே எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். நம்ம கண்ணுதான் காணல. நாம தான் இதுவரைக்கும் பிச்சைக்கார மாதிரி ஆண்டவருடைய சமூகத்தில் கெஞ்சிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஏற்கனவே எல்லாவற்றையும் நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். சீயோன் குமாரரே, நிறைய வேதத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா சீயோன் குமார்த்தியேன்னு தான் இருக்கும். இதுக்கு பின்பாக நான் பேசுகிறேன் வார்த்தைகள் சீயோன் குமார்த்தியை மகிழ்ந்து களி கூறுன்னு இருக்கும். ஆனா இந்த வார்த்தை சீயோன் குமாரரே, சீயோன் குமாரரே. கர்த்தர் நம்முடைய பாடுகளை கண்டு அல்லது நம்முடைய போராட்டங்களை கண்டு, நம்முடைய கண்ணீர்களை கண்டு, நிந்தைகளை கண்டு அவர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வார்த்தை, தேவனாகிய கர்த்தருக்குள் யாருக்குள்ள கர்த்தருக்குள். இன்னைக்கு ஐஸ்வர்யம் இருந்தால் ஒரு மகிழ்ச்சி, குடும்பத்தில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடந்தால் மகிழ்ச்சி, தூர தேசத்திலிருந்து விருந்தாளிகள் வந்துட்டா ஒரு மகிழ்ச்சி, கல்யாண வீடுனா ஒரு மகிழ்ச்சி,
இப்படி ஒவ்வொரு லைஃப்லையும் பார்த்தீங்கன்னா உண்மைதான் சொல்கிறேன், ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு மகிழ்ச்சியை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறோம். சமீபத்தில் ஒரு சினிமா நடிகர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு மகிழ்ச்சியில் அங்கே போய் குதிக்கிறான், கொண்டாடுறான், கத்துறான். ஏன் கத்துறான்னு தெரியல. இன்னொரு அரசியல் தலைவர் ஜோலார்பட்டிக்கும் திருப்பத்தூருக்கும் வாணிபடிக்கும் போனால் கத்துறான். அது கொஞ்ச நேரம் மகிழ்ச்சி. ஆனால் நிரந்தரமான மகிழ்ச்சி எங்க இருக்குதுன்னா தேவ சமூகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. நீ தேவனோடு சேரும் போதுதான் தேவன் உன்னோடு சேர்ந்து அந்த மகிழ்ச்சியை கொடுப்பார். ஆமென். இந்த நான் அடிக்கடிக்கு சொல்றது தான், அடுத்தவன் போதைக்கு நம்மளை ஊறுகாக்கிறாயான்வன், அவன் போதைக்கு நம்மளை ஊறுகா, நம்ம ஆண்டவரை ஊறுகா மாதிரி தொட்டுக்கிறதுலாம் இருக்கக்கூடாது. சபைக்கு வந்து ஆமென் அல்லேலூயா, மற்ற இடங்களுக்கெல்லாம் போனால் நம்ம அவரை மறந்துட்டு போகிறது, இதெல்லாம் இருக்கவே கூடாது. இந்த 9வது மாதத்தில் ஒரு தீர்மானத்தோடு போங்க, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். ஆமென். வேதம் சொல்லுது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே என் பலன். நம்முடைய பலன் எங்கே தெரியுமா இருக்கு? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது நம்முடைய பலன். நீ கர்த்தருக்குள்ள எவ்வளோக்கு எவ்வளோ போராட்டம் வரலாம், நிந்தை வரலாம், அவமானம் வரலாம், உன்னை விசுவாச வாழ்க்கையை விட்டு வெளியே இழுத்துட்டு போற அளவுக்கு உன் வாழ்க்கையில ஒரு போராட்டம் வந்தாலும் நீ கர்த்தருக்குள் திட நம்பிக்கையா இருந்து அவருக்குள் மகிழ்ச்சியா இருந்தா அதுதான் உன் பலன். ஆமென். ஆமென். வேதவசனம் சொல்லுது, என் பலனாகிய கர்த்தாவே, என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் நான் மகிழ்ந்திருப்பேன். ஆமென். அவர்தான் நம் பலன், அவர்தான் நம் பலன். கோலியாத்துக்கு பலன் அவனுடைய சரீரம், கோலியாத்துக்கு பலன் அவனுடைய அந்த ஈட்டி, கோலியாத்துக்கு பலன் அவனுடைய கேடகம், கோலியாத்துக்கு பலனே அப்படி பெரிய என்ன சொல்றதுங்க, நான் தாண்டா அப்படின்னு வந்தாரு. ஆனா தாவீதுக்கு என்ன பலன் தெரியுமா இருந்துச்சு? கர்த்தருடைய பலன். ஆமென். கர்த்தருடைய பலன். இன்னைக்கு கர்த்தருடைய பலனோடு கூட போவோம். வார்த்தை சொல்லுது பாருங்க, உங்களுக்கு முன்மாறியும் பின்மாறியும் ஏற்கனவே. ஆமென். ஏற்கனவே அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு எல்லாத்தையும் அவர் ஆயத்த பண்ணி வைத்திருக்கிறார். ஏற்கனவே உனக்கு எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணிட்டார். ஏற்கனவே. இந்த வார்த்தை என்னை திரும்ப திரும்ப நெருக்குது. ஏற்கனவே. நீ பிறப்பதற்கு முன்பாகவே உன் தேவைகள், அல்லது நீ ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாகவே உன் தேவைகள், அது 2025 இந்த 9வது மாதத்துல உன் தேவைகள் என்ன என்பதை அவர் ஏற்கனவே அறிந்திருக்கிறார். ஆமென். சொல்ல மாட்டீங்களே? உன்னை குறித்து ஏற்கனவே அவருடைய கரங்களில் ஒரு வரைபடம் இருக்கிறது. உன்னை குறித்ததான எல்லா ரகசியங்களும் ஏற்கனவே அவருடைய கையிலே இருக்கிறது. அவர் ஏற்கனவே எல்லாவற்றையும் உனக்காக எனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆமென். அவர் நல்ல தேவன். எடுத்து வேகமாக வாசியுங்கள். சகரியாக்கு எழுதின புஸ்தகம் 9:9. சகரியா 9:9. சகரியா 9:9. சியோன் குமார்த்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமார்த்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிச்சிட்டார்னா நமக்கு தேவை என்ன தெரியுங்களா? நான் இதிலிருந்து கற்றுக்கொண்ட ரகசியம், நமக்கு தேவை தாழ்மை. ஆமென். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சிட்டோன்னே சிலருக்கெல்லாம் அப்படி வந்துடும். உண்மைதான் சொல்ற, சிலருக்கெல்லாம் அப்படி வந்துடும். கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்தோடனே சிலருக்கெல்லாம் வெயிட் வந்துடும், தலை கனம் இருக்கக்கூடாது. எனக்கு இந்த கோலியாத்தை முறியடிச்சிட்ட உடனே அந்த தாவீதினுடைய ரகசியத்தை பாருங்க. அவர் போர் படையில் அப்படி போய் நிக்கல. நான் கோலியாத்தையும் முறியடிச்சிட்டு தெரியுமா, நான் யார் தெரியுமா, அவர் நிற்கவே இல்லை. உடனே அவர் தனக்கு கொடுத்த வேலையை போய் செய்ய ஆரம்பிச்சிட்டார். தகப்பனுடைய ஆடுகளை மேய்க்க ஆரம்பிச்சார். ரைட். அடுத்தது சாமுவேல் தீர்க்கதரிசி வரார்.
உன் வீட்டில் ராஜாவை ஒருத்தர் அபிஷேகம் பண்ணோம். எல்லாரையும் பார்த்துட்டு 8வது ஆள் எங்கே இருக்கிறான்? காட்டில் இருக்கிறான். அவன் என்ன பண்ணுகிறான்? ஆடு மேய்ச்சின்னு இருப்பான். அந்த நாத்தத்தோடுவே அவனை கூட்டினுவான். அபிஷேகம் அங்கே ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பிற்பாடும் அவர் தாழ்மையாய் அவர் கொடுத்த வேலையை கர்த்தர் உயர்த்துகிற வரைக்கும், அல்லது கர்த்தர் எடுத்து பயன்படுத்துகிற வரைக்கும் அவர் தாழ்மையாகவே இருந்தார். அதனால வார்த்தை சொல்லுது, தாழ்மையுள்ளவர்களுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார். எனக்கு பிரியமான என் அன்பு தேவச்சனமே, சீயோன் குமார்த்தியே மிகவும் களிக்குறு, எருசலேம் குமார்த்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்திலே வருகிறார். ஆமேன், ஆமேன். இருக்கிற உலகத்தில் இருக்கிற எல்லா ராஜாக்களும் கூஜா தான். ஆனால் இயேசு ராஜா ஒருவர் மாத்திரமே சர்வ வல்லமை உள்ள ராஜா. ஆமேன். எல்லாருடைய ராஜ்யங்களும் அசைக்கப்படும். ஆனால் பரலோக ராஜ்யம் ஒரு காலமும் ஒருவனாலும் ஒருத்தியாலும் அசைக்க முடியாது. ஆமென். உன்னை குறித்ததான ராஜா உன்மேல் வைத்திருக்கிற திட்டம் ஒரு காலமும் ஒருவராலும் அந்த திட்டத்தை அலைக்கழிக்க முடியாது. அந்த திட்டத்தை ஒருவராலும் அழிக்க முடியாது. ஏன்னா கர்த்தர் உன்னை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். தாவீதை குறித்து ஒரு திட்டத்தை வைத்தார். எனக்கு பிரியமான தேவச்சனமே, எஸ்தரை குறித்து ஒரு திட்டத்தை வைத்தார். யோபு பக்தனை குறித்து ஒரு திட்டத்தை வைத்தார். புதிய ஏற்பாட்டு பக்தர்களை குறித்து ஒரு திட்டத்தை வைத்தார். இந்த 2025வது ஆண்டு உன்னுடைய கண்களும் கர்த்தர் திறப்பாராக. உன்னையும் குறித்து என்னையும் குறித்து கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். இவன் என் நேசகுமாரன், இவனில் நான் பிரியமாயிருப்பேன் என்ற திட்டம். ஆமென். இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்ற திட்டம். தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் நாம் மாறுவோம். ராஜா, நம்முடைய ராஜா இயேசு. ஆமென். அந்த ராஜாவுக்கு நீயனான சேவகர்கள் அல்ல, அந்த ராஜாவுக்கு நீயனான புத்திரர்கள். அதை நீங்க புரிஞ்சுங்க. ராஜா விட்டு பிள்ளை. நீங்கள் சேவகர்கள் அல்லது நான் வேலைக்காரன் ராஜாவுக்கு அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. ராஜாவுக்கு நீ வேலைக்காரன் அல்ல, ராஜாவின் பிள்ளை. ஆமென். அல்லேலூயா. தைரியமா தான் சொல்லுங்களேன், நான் ராஜா விட்டு கண்ணுக்குட்டியெல்லாம் இல்ல, நான் ராஜாவின் பிள்ளை. ஆமென். அல்லேலூயா. நீ நான் ராஜாவின் பிள்ளை. ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவர், அவர் நீதி உள்ளவர், ரட்சிக்கிறவர், தாழ்மை உள்ளவர், தேவ நீதியை செய்தவர், ஜனங்களை ரட்சித்தவர், அதே போல அவர் தாழ்மை நிறைந்தவர். ஆமென். நம்ம எவ்வளவுதான் பெரிய அந்தஸ்துல இருந்தாலும் நமக்கு இந்த தேவ நீதி தெரிந்திருக்க வேண்டும். நம்ம எவ்வளவுதான் பெரிய 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 பதவியில் இருந்தாலும் ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக கதறுகிறவர்களாக மாறணும். அதே போல நமக்கு முக்கியம் தேவை தாழ்மை. தேவன் பெருமை உள்ளவர்களுக்கோ அந்த இடத்த கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு முதலிடம். அந்த ராஜா வந்தா நம்ம வாழ்க்கையில் ஒரு 2 காரியம் நடக்கும். நான் கொஞ்சம் வேகமாக நான் சொல்லி முடிக்கிறேன். அந்த ராஜா வந்துட்டார்னா வாசிங்கள நீதிமொழிகள் 16:15 வாசிங்க. நீதிமொழிகள் 16:15. அந்த ராஜா வந்துட்டா நம்ம முகம் இருக்குதே, முகம் இதுக்கு முன்னாடி இது மூஞ்சா இருந்துச்சு, இப்போ இந்த முகம் என்னவா மாறுதான் பாருங்களேன். இல்லைம்மா 16:15. நீதிமொழிகள் 16:15. ராஜாவின் முகத்தை பார்த்துட்டாவே வேதம் சொல்லுது, ராஜா ஜீவன். ஆமென். அல்லேலூயா. ராஜாவினுடைய முகத்துல ஜீவன் உண்டு. உன் முகத்தை பார்த்துட்டாவே ஒரு ஜீவன் உண்டாயிரும். ஆமென். உண்மைதான் சொல்றேங்க. நீங்க அந்த ராஜாவுக்கு பிள்ளையானால், இந்த 9வது மாதத்தில் நான் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லி அனுப்புறேன். இயேசு ராஜாவின் பிள்ளை நீ.
நீயும் ராஜாதான், ராஜாத்தி தான். பாவத்திலே மரித்து அல்லது ஏதோ ஒரு விஷயத்துல அவங்க மரித்து போய் இருப்பார்களானால் உன்னை பார்க்கும் போதே உனக்குள்ள இருக்கிற அந்த தேவனுடைய பிரசன்னத்தை, அந்த ஜீவனை ஜனங்கள் கண்டு கொள்ள வேண்டும். ஆமென். இரண்டாவதாக நான் உங்களுக்கு சொல்லி அனுப்புகிறேன், ஒரு காலமும் இந்த நாளிலிருந்து அவிசுவாசமான வார்த்தைகள் உங்களுடைய வாயில் புறப்படலாகாது. ஆமென். உண்மைதான் சொல்றேன். இன்றிலிருந்து அவிசுவாசமான வார்த்தை ஒண்ணுமே பேசாதீங்க. இல்ல இல்ல இது நடக்காது, இல்ல இது இப்படிதான் ஆயிடும், இல்ல இது அப்படி ஆகும், தயவு செய்து பேசாதிருங்கள். ஏன்னா நீங்க உங்களை நீங்களே தரம் தாழ்த்துவது மாத்திரமல்ல, ராஜாவை குறை பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. எந்த ராஜாவை? இயேசு ராஜாவை. அவர் ராஜாதி ராஜா, அவர் அலாதி ஞானமுள்ள தேவன். அவர்தான் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த ராஜாவின் முகத்தை பார்த்தா ஜீவன் உண்டா. அவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய முகத்தை பார்க்கும் போதும் தேவனுடைய ஜீவன் புறப்பட்டு போவதாக. ஆமென். அல்லேலூயா. எனக்கு பிரியமான என் அன்பு தேவச்சனமே, அடுத்த ஒரு வார்த்தை சொல்லுது. செப்பனியா 13:14, செப்பனியா 3:14 சொல்லுது, சியோன் குமார்த்தியே கம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள், எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களிக்கூறு. அல்லேலூயா. எப்படியா? முழு இருதயத்தோடு தேவ சமூகத்தில் மகிழ்ந்து களிக்கூறு. நான் திரும்பி சொல்ற பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில இந்த பின்மாரியும் முன்மாரியும் ஏற்கனவே ஊற்றப்பட்டிருக்கிறது. ஏன் அடைக்கப்பட்டிருக்குதுன்னா, நமக்குள்ள பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் மாத்திரம்தான் வச்சிருக்கிறோமே தவிர தேவனுக்குள்ள இருக்கிற அந்த சந்தோஷத்தை, அந்த களிக்கூறுதலை, அந்த வாக்கு தத்தத்தை நாம் எடுத்து உபயோகப்படுத்தாமல் நாம் அமைதியா இருக்கிறோம். ஒரு இந்த சமீபத்தில் இந்த நோட்டெல்லாம் மாறாதுன்னு சொன்னாங்கல்ல, அந்த காலகட்டத்தை ஒரு தாய்க்கு தெரியல. பல லட்சங்களா என்னன்னு தெரியல, ஒரு குறிப்பிட்ட தொகையை அந்த 2000 நோட்டையும் 1000 நோட்டையும் அவங்க கட்டி அப்படியே வச்சுட்டு இருந்தாங்களா பாதுகாத்து. அப்புறம் மாறாது அப்படின்னு சமீபத்தில் தெரிஞ்சோடனே அவங்க ஓன்னு அழுகுறாங்களாம். இன்னொருத்தர் இன்னும் நல்ல வேலை பண்ணியிருக்கிறாங்க. வீடு கட்டுவதற்காக பல லட்சம் ரூபாயை சேமித்து, இந்த 500 ரூபாய் 200 ரூபாய் எவ்வளோ இருந்துச்சு அதெல்லாம் சேமித்து ஒரு டப்பாவில், தகர டப்பாவில் தான் போட்டு அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, திருட வந்துருவான்னு சொல்லிட்டு பூமிக்குள்ளே புதைச்சி அது வச்சாங்களா பாருங்க. கரையான் அரிச்சிருச்சான். சமீபத்தில் நடந்த உண்மை சம்பவம். நான் ஏதோ கதையெல்லாம் சொல்லலை. இன்னைக்கு வேல்யூவேஷன் தெரியல, பணத்தினுடைய வேல்யூவேஷன் தெரியாத மாதிரி உங்களுடைய வேல்யூவேஷன் நிறைய பேருக்கு தெரியல. நீங்கள் யாருன்றதே நிறைய பேருக்கு தெரியல. ஆண்டவர்கிட்ட போகிறீங்க, ஜெபம் பண்ணுறீங்க, பிச்சைக்கார மாதிரி கெஞ்சுறீங்க, அப்பா பிதாவே இறங்குப்பா ஏறுப்பா. அவருக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் வேறு தர்றது, எடுக்கிறதே பிச்சை, அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் தர்றது, கொடுக்குறதும் கொடுக்குற, கரிசோரா கொடுப்பான்னு கேட்கிற மாதிரி அவருக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறது இல்லை. இன்னிலிருந்து நீ ராஜா வீட்டு பிள்ளையா இருந்தா நீ நிச்சயமா அந்த வார்த்தையை கடைப்பிடிப்ப. இந்த வார்த்தையை கடைப்பிடிச்சா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நீ மகிழ்ந்து கிறிஸ்துவுக்குள் களி கூறுவ. ஆமென். உனக்காக வைக்கப்பட்டிருக்கிற பின்மாரியின் மழை உன் வாழ்க்கையில பெய்து கொண்டே இருக்கும். ஆமென். அல்லேலூயா. அது அப்பப்ப பெஞ்சிட்டு போகாது, எப்பவுமே பெய்து கொண்டே இருக்கும், எப்பவுமே பெய்து கொண்டே இருக்கும். வாழ்க்கையில கர்த்தர் ஒரு மனமகிழ்ச்சியை தரணும்னா நீ ராஜா வீட்டு பிள்ளையா மாறணும். இந்த நீதியின் வார்த்தைகளை கேட்கணும், அனுதினமும் தேவனுடைய முகத்தை பார்க்கணும். ஆமென். நம்ம ஜீவனோடு இருக்கணும், அனுதினமும் தேவனுடைய முகத்தை பார்க்கணும். அன்னைக்கு எங்கேயோ நடந்துச்சு, ஒரு பிள்ளை செம்பராயநல்லூரில் தம்பி பேசிட்டு இருக்கிறான். ஒரு பிள்ளை அந்த வசனத்தை எடுத்த உடனே அப்படி பைபிளில் அந்த வசனத்தை குறுக்கிட்டுச்சு, நான் செய்யாதீங்கன்னு. ஏன் தெரியுங்களா? இதுதான் தேவனுடைய முகம், இதுதான் தேவனுடைய முகம். சேலத்தில் நாங்கள்
அருமையான சகோதரர் தேனி ராஜேந்திரன் ஐயா அவர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்ளுகிற ஒரு கிருபை எங்களுக்கு கிடைத்த போது அந்த மனுஷன் சொன்னார், இதுதான் தேவனுடைய முகம். அவருடைய முகத்தை எப்படி கிறுக்கும்? இப்போ என்கிட்ட இருக்கிற அதுக்கு பிற்பாடு பார்த்திங்கன்னா எந்த பைபிள் எனக்கு இருக்கிறதே கிடையாது. ஏன்னா இதுதான் தேவனுடைய கண்ணாடி. இதுதான் என்னையும் தேவனையும் இணைக்கிற ஒரு மிகப்பெரிய பாலம். இந்த நீதியின் வார்த்தையை நீ தியானிக்க தியானிக்க இந்த நீதியின் வார்த்தை உன்னை வழி நடத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. இது ஒரு வார்த்தையை நான் சொல்லி முடிக்க நான் விரும்புகிறேன். செப்பனியா 28:12 சொல்லுது, ஏற்ற காலத்தின் உன் தேசத்திலே மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வாதமாகவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காமல் இருப்பாய். இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? செப்பனியா இருக்கா? செப்பனியான்ற ஒரு புஸ்தகனா இருக்குதா? என்னதுமா? நான் சொன்னதே இல்லையா? புரியல. செப்பனியா இருக்குதா இல்லையா? புரியல. நான் சொன்ன வார்த்தையே இல்லையா? புரியல. இல்லை, நீங்கள்லாம் பார்க்குறத பார்த்தோன்னே நான் கொஞ்சம் பயந்துட்டேன். செப்பனியான்னு ஒரு புஸ்தகமே இல்லைன்னு நினச்சிட்டேன். சரி, அந்த வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம். ஐயா எடுங்க ஐயா கொஞ்சம் வேகமா. செப்பனியா 3:28. புரியல. சரி, 18. சரி, ஓகே. நான் அதை ஏற்ற காலத்திலே, ஐயா அது கொஞ்சம் வேகமாக எடுங்களேன் பார்ப்போம். ஏற்ற காலத்திலே என்ன இன்னைக்கு திடீர்னு தடுமாற்றம் வந்துடுச்சு. ரைட், ஓகே. அடுத்தது நம்ம கவனிக்கலாம். ஏற்ற காலத்திலே உன் தேசத்தில் மழை பெய்யும்படிக்கு கர்த்தர் ஏற்ற காலத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறார். ஏற்ற காலத்திலே அவர் நம்மை உயர்த்த போகிறார். ஆமென். மன்னிக்கணும், உபாகமம், மன்னிக்கணும், நான் தான் தப்பா சொல்லிட்டேன். செப்பனியா இல்லை, உபாகமம் 28:12. மன்னிக்கணும், உபாகமம் 28:12. சில நேரம் அப்படி ஆய் கூடுது, என்ன செய்யறதுன்னு தெரியல. ரைட், உபாகமம் 28:12. ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷமாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யும். ஆமென். ஏற்ற காலத்தில் இதுதான் அந்த ஏற்ற காலம். இதுதான் அந்த ஏற்ற காலம். ஆமென். இந்த 2025 செப்டம்பர் மாதம் இந்த நாள் தான் நம்முடைய வாழ்க்கையில ஏற்ற காலம். இந்த ஏற்ற காலத்திலே நாம் கர்த்தருடைய பொக்கிஷமாகிய பண்டக சாலையிலிருந்து கிடைக்கப்படுகிற ஆசீர்வாதத்தினால் நாம் நிரப்பப்பட போகிறோம். ஆமென். பாருங்க, நேற்றுக்கு தான் நம்ம சில சத்திய வார்த்தைகளை கேட்டோம். கர்த்தர் சொல்லாத இடத்துல போய் கடை வாங்கிட்டு முழிப்பாங்க, கர்த்தர் சொன்னாருன்னு போய் கேட்பாங்க அப்படின்ட்டு. இன்னைக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த வார்த்தையும் கர்த்தர் கொடுக்கிறார். என்னவா? நீயோ 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 கடன், ஆமாம், கடன் கொடுப்பாய் என்ற இடத்துக்கு கூட நான் உங்களை கூட்டின்னு போல, கடன் வாங்காது இருப்பாய். ஆமென். கர்த்தர் நம்மை அப்படியே செய்வாராக. இந்த 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 9வது மாத துவக்கத்திலேயே நம்முடைய கண்ணீர்கள் யாவும் துடைக்கப்படுவதாக, நம்முடைய பிரச்சனைகள் யாவும் மாறுவதாக, வானம் நமக்காய் திறக்கப்படுவதாக, தேவனுடைய சத்தம் நம்முடைய காதுகளிலே கேட்கப்படுவதாக,
தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் நாம் மாறுவோமாக. தேவனுடைய ராஜாவினுடைய முகத்தை பார்க்கிறவர்களாய் நாம் மாறுவோமாக. அல்லேலூயா. இருக்கிற இடங்களில் முழங்கால் படியிட்டு, நல்ல தகப்பனே, ஏற்ற காலத்திலே பின்மாறியும் முன்மாறியும் பெய்ய, ஏற்ற காலத்திலே ஆண்டவரே நாங்கள் எல்லாவற்றையும் சுதந்தரித்து கொள்ள, ஏற்ற காலத்திலே நாங்கள் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்க, ஏற்ற காலத்திலே உம்முடைய முகத்தின் பிரகாசத்தை நாங்கள் அநேகருக்கு ஆண்டவரே நாங்கள் ஜீவனுள்ள சாட்சிகளாய் நிற்க, ஏற்ற காலத்திலே எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தருவீராக. இதுவே ஏற்ற காலம் என்று சொல்லியிருக்கிறேன். வானம் எங்களுக்காய் திறக்கப்பட்டு ஆண்டவரே எங்களுடைய தேவைகள், எங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி நீர் வழி நடத்தப் போகிறீர். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.